ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் வேக்கன்சிஸ் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐலேருந்து தான் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதம் 26ஆம் தேதி முடியுது. என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் ப்ராடக்ட்ஸுக்கு மேனேஜர் போஸ்டிங் தான் இந்த ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. இது கிரேட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 3 கீழே தான் இது வருது. வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 1 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 1 வேக்கன்சிஸ், யூஆருக்கு 2 வேக்கன்சிஸ், மொத்தம் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பிடபிள்யூபிடிக்கு வந்து 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 28, மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 40. இந்த ஏஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 31/12/2024 அதுக்குள்ளே வந்து இந்த ஏஜ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். இது சப்போஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா எங்கே வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA, அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், அதாவது PGDM, ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் PGPM, ஆர் மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் MMS, ஏதாவது ஒன்று வந்து கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எசென்ஷியல் முக்கியமாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சூப்பர்வைசரி ஆர் மேனேஜரியல் ரோல் இன் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் இன் ரீட்டைல் பேங்கிங். 5 விஷயம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதில் எதில் ஒர்க் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவாக ஆர் சூப்பர்வைசரியாக ஆர் மேனேஜரியல் ரோல் இன் கமர்ஷியல் பேங்க் இன் ரீட்டைல் பேங்கிங்கில் வந்து நீங்கள் வந்து 5 விஷயம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் சூப்பர்வைசரி மேனேஜர் ரோல் இன் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இன் ரீட்டைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் டைரக்ட்லி வித் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக மினிமம் 2 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில், டிஜிட்டல் இனோவேஷன், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில், இதெல்லாம் வந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல். இந்த ஜாப் உங்களுக்கு வந்து இதோட ஜாபோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு வந்து இந்த PDF நான் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இதில் வந்து படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ரி தான் உங்களுக்கு அட்டகாசமான சேல்ரி. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 85,920 ஸ்டார்டிங் சேலரி. 85,920 கொடுக்குறாங்க உங்களுக்கு. ப்ளஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா DA, HRA, CCA, ப்ரொவிடன்ஸ் ஃபண்ட்ஸ், கான்ட்ரிபியூஷனல் பென்ஷன் ஃபண்ட், NPS, லீவ் ஃபேர் கான்செஷன்ஸ் அப்படின்னு எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூ வந்து இந்த டேட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து என்னென்ன கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன பொசிஷன் இருக்கணும் அப்படின்ற மாரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை % டிசபிலிட்டிஸ் இருந்தால் அவங்க வந்து இதில் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸில் இருப்பாங்க அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஷார்ட் லிஸ்டிங் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ தான் வைப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி ரிட்டன் எக்ஸாமோ எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்டிங் பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு வந்து கால் லெட்ரு அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயில் உங்களுக்கு பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா பேங்க் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும். நோ ஹார்ட் காப்பி வில் பி சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்டரோ எதுவும் அனுப்ப மாட்டாங்க. ஒன்று மெயில் ஐடியில் வரும், அப்படி இல்லைனா வந்து பேங்க் வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. பேங்க் வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ண முடியாது. அதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா
ஓபிசி கேண்டிடேட் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 750 ரூபா. இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஃபீஸே இல்லை அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி நீங்கள் அப்லோடு பண்ணணும் எல்லாமே வந்து பிடிஎஃபாக கேட்டிருக்காங்க. பிடிஎஃபாக எல்லாம் ரெடியாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னென்னு பார்த்து எல்லாம் பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும், என்னென்ன எல்லாமே வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு லைஃப் செட்டில்டான ஜாப், சூப்பரான ஜாப். ஸோ நீங்கள் வந்து இது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.